ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டான பன்னீர் புலாவ் வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பன்னீர் 4 சைடும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனைஸ், 2 ஏலக்காய், 1 ஜாவித்ரி, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட அரை கப் அளவு ஆனியனை இந்த அளவுக்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புலாவ் ரெசிபிக்கு மிளகாய் தூள் எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல, அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 கப் அளவு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தக்காளி அதிகமாக தேவைப்படாது. தக்காளி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம அரை கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்து புலாவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி இந்த அளவுக்கு கொதித்ததும் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் கூட சேர்த்துக்கலாம். அரிசி உடையாத மாதிரி மெதுவாக இதை கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புலாவ் ரெசிபிக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரைஸ் இந்தளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இதை மெதுவாக கிளறி விட்டுடலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுப்பு ஃபுல்லாக குறைச்சிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சூடான தண்ணி இருக்கிற பவுலை நம்ம வெயிட்டாக வச்சிடலாம். அப்போ தான் ரைஸ் ஈவனாக குக் ஆகும். இது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சாதம் உடையாத மாதிரி இதை மெதுவாக கிளறி விட்டுடலாம். டேஸ்டான புலாவ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த புலாவ் கூட தயிர், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி காரமான கிரேவி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.